CA Inter CA Final Buddies இன்னைக்கு blocked credit section 17 subsection 5 வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி ரிவிஷன் பண்ண போறோம்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அதர் கன்வென்சஸ் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ். இது blocked credit எந்தெந்த சினாரியோல blocked credit எந்தெந்த சினாரியோல ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவும் டைரக்டா இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல இருந்து. எஸ், வித்வுட் வேஸ்டிங் எனி டைம். பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா என்னதுன்றது GST ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் 76ல என்ன சொல்லுதுன்னா, எப்பா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்னு தனியாக ஒன்று இருக்கு, அங்கே ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கு, யூ கோ அண்ட் செக் தேர் அப்படின்றது வந்து என்ன சொல்லுது, செக்ஷன் 2 சப்செக்ஷன் கிளாஸ் 76 வந்து சொல்லுது. சரி, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல போய் பார்த்தோன்னா என்ன சொல்லுது, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட்ல வெஹிக்கிள் பவர்ட் பை என்ஜின். பாயிண்ட் நம்பர் 1, என்ஜின். ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் ஐடிசி கொஸ்டின்ஸில் வந்து சால்வ் பண்ணும்போது ட்விஸ்ட் வைப்பாங்க, அதுக்காக வந்து தெரிஞ்சிருக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் என்ஜின் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 என்னது, பப்ளிக் ரோட்ஸில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ பப்ளிக் ரோட்ஸ். ஓகே, இட் இன்க்ளூட்ஸ் எது இன்க்ளூட்ஸ், இப்போ சேசிஸ் மட்டும் நீங்கள் ஹைவேல போகும்போது பாடி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பஸ்ஸோட சேசிஸோ இல்லை வந்து லாரியோட சேசிஸோ எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சேசிஸ் கூட என்னதான் மோட்டார் வெஹிக்கிள். எங்கே சொல்லுது, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சில். ரெண்டாவது வந்து ட்ரைலர்ஸ்லாம் என்னது, உதாரணத்துக்கு இப்போ ஹைவேல உங்கள் வெஹிக்கிள் வந்து ஃபால்ட் ஆகி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை, ஸோ அது நிற்கிது. ஸோ பக்கத்தில் வந்து இன்னொரு வெஹிக்கிள் வந்து டோ வெஹிக்கிள் வருது, அந்த டோ வெஹிக்கிளுக்கு மேலே வச்சு கொண்டு போறீங்க இல்ல, அந்த டோ வெஹிக்கிள் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ட்ரைலர்ஸ். அதாவது இன்னும் ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆகாத வெஹிக்கிளை வச்சு மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு இன்னொரு மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள் வருது இல்ல, அது வந்து ட்ரைலர்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, மோட்டார் வெஹிக்கிள்ஸ். அப்போ விச் இஸ் நாட் அ மோட்டார் வெஹிக்கிள், எதுப்பா மோட்டார் வெஹிக்கிள் இல்லை அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸில் வந்து ஓடக்கூடியது. அதாவது உதாரணத்துக்கு நம்ம ட்ரெயினே வச்சுக்கலாம். ஸோ ட்ரெயின் இஸ் நாட் அ மோட்டார் வெஹிக்கிள்ஸ். இங்கே அதர் கன்வெயன்ஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்களே. அதர் கன்வெயன்ஸ்னா என்னது, வெசல், ஏர்கிராஃப்ட். ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக், இதெல்லாம் தனி. திஸ் இஸ் வெசல், ஏர்கிராஃப்ட் இஸ் நாட் அ மோட்டார் வெஹிக்கிள். ஸோ வெசல், ஏர்கிராஃப்ட், ட்ரெயின்ஸு இதெல்லாம் வந்து நாட் அ மோட்டார் வெஹிக்கிள். அப்போ இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஃபேக்டரிஸ்ல வந்து ஃபோர்க் லிஃப்ட் பார்த்துருப்பீங்க. ஃபோர்க் லிஃப்ட் இந்த குட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஃபோர்க் லிஃப்ட் வந்து மோட்டார் வெஹிக்கிளா, மோட்டார் இருக்கு அதனால அது மோட்டார் வெஹிக்கிளா இல்லை. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது, மோட்டார் ஃபோர்க் லிஃப்ட் இஸ் நாட் அ மோட்டார் வெஹிக்கிள். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்ஸ் யூஸ்ட் இன் தி ஃபேக்டரிஸ், கோடவுன்ஸ். அதெல்லாம் வந்து நாட் அ மோட்டார் வெஹிக்கிள் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட். நாட் அ மோட்டார் வெஹிக்கிள் அண்டர் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்னா as per section 2 class 76 என்ன சொல்லுதுன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல டிஃபைன் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஜிஎஸ்டிலையும் இது மோட்டார் வெஹிக்கிள், which means that is not a motor vehicle. கரெக்டா? Next, vehicles with less than 4 wheels and engine capacity is not exceeding 25 cc. அதாவது vehicles வந்து less than 4 wheels இருக்கணும், நாட் அ மோட்டார் வெஹிக்கிள்னா. அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு 2 வீல்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ஜின் கெப்பாசிட்டி 25 சிசிக்கு கீழே இருக்கணும், அப்போதான் நாட் அ மோட்டார் வெஹிக்கிள். இப்போ கரண்டாக வர பைக்ஸ் எல்லாமே மோர் தேன் வந்து 125 சிசி அப்படி தான் இருக்குது. 125 சிசி, 150 சிசி, 200 சிசி. ஸோ அது எல்லாமே என்னது, மோட்டார் வெஹிக்கிள். ஸோ லெஸ் தேன் 4 வீல் இருந்ததுனாலே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லெஸ் தேன் 4 வீல் இருந்ததுனாலே நாட் அ மோட்டார் வெஹிக்கிள்னு எடுத்துக்கூடாது. லெஸ் தேன் 4 வீல் ப்ளஸ் 25 சிசிக்கு கீழே இருந்ததுன்னா நாட் அ மோட்டார் வெஹிக்கிள். அப்படி இல்லைன்னா இட் இஸ் அ மோட்டார் வெஹிக்கிள். ஸோ இன்ஸ்டிடியூட்டில் வந்து எக்ஸாம் ட்விஸ்ட் வந்து இந்த 4 வீல் ப்ளஸ் 25 சிசி இதில் வைப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஃபோர்க் லிஃப்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, அதில் வைப்பாங்க. ஐடிசி கிளைம் பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்ம மோட்டார் வெஹிக்கிள்னா என்னன்றது மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மோட்டார் வெஹிக்கிள்னா என்னது, ஃபஸ்ட்டு என்ஜின் இருக்கணும், ப்ளஸ் என்னது, பப்ளிக் ரோட்ஸில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். 2 கரெக்டாக இன்க்ளூட்ஸ் என்னென்னலாம், ட்ரைலர்ஸ் அண்ட் சேசிஸையும் வந்து மோட்டார் வெஹிக்கிள் தான் சொல்லுவோம். பட் வாட் இஸ் நாட் அ மோட்டார் வெஹிக்கிள், எது மோட்டார் வெஹிக்கிள் இல்லை? ஃபர்ஸ்ட்
ட்ரெயின் ட்ராக்ல போகிறது, தட் இஸ் ட்ரெயின்ஸ். அப்புறம் மெயினாக ஃபோர்க் லிஃப்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் யூஸ் இன் த ஃபேக்ட்ரிஸ், வேர் ஹவுசஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபோர்க் லிஃப்ட்ஸ், அது வந்து நாட் அ மோட்டார் வெஹிக்கிள். பாயிண்ட் நம்பர் 3, less than 4 wheels and also cc is less than, okay, cc is up to, not less than, cc is up to 25 cc. 25 cc or 25 cc கீழே இருக்குதுன்னா, less than 4 wheeler இருந்ததுன்னா not a motor vehicle. அப்போ 25 cc க்கு மேலே இருந்ததுன்னா பைக்காக இருந்தால் கூட that is motor vehicle. இப்போ motor vehicleனா clean clean clean. இப்போ வரும் எது பிளாக்டு எது அன்பிளாக்டு ஸ்பெசிஃபிக்காக. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள்ஸ். இப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ்னால் என்னன்றது உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும். ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. என்ன ஐசிஐ கன்ஃபியூஸ் பண்ணாலும் ஆகவே கூடாது. பிளாக்டு கிரெடிட் லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? மோட்டார் வெஹிக்கிள். ஐ நோ வாட் இஸ் மோட்டார் வெஹிக்கிள் நவ். ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ் பர்சன்ஸ் பர்சன்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? பிளாக்டு கிரெடிட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்தராக பார்ப்போம். with seating capacity less than or equal to, எக்ஸாக்டாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க 13%. ஸோ 13 பேர் இருக்காங்க ஒரு வெஹிக்கிளில், 13 பேர் போகலாம். அதாவது மோட்டார் வெஹிக்கிளில் 13 பேர் போகலாம். அது பிளாக்டு கிரெடிட்டா அப்படின்னா இன்க்ளூடிங் டிரைவரோட பிளாக்டு கிரெடிட்டானா எஸ், பிளாக்டு கிரெடிட். நமக்கு லெஸ் தேன் 13 தெரியும், மோர் தேன் 13 தெரியும். எக்ஸாம்பிள் கரெக்டாக 13 அப்படின்னு கொடுத்தான்னா அதுவும் தெரியணும். ஸோ 13நாலும் இன்க்ளூடிங் டிரைவர் பிளாக்ட் கிரெடிட். இன்க்ளூடிங் டிரைவர் ரெஃபர் டு அஸ் ineligible மோட்டார் வெஹிக்கிள். ஓகேவா? ஐடிசிக்கு ineligible மோட்டார் வெஹிக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டார் வெஹிக்கிள் plus persons with seating capacity less than or equal to 13, அந்த 13 இன்க்ளூடிங் டிரைவராக இருந்ததுன்னா இட் இஸ் எ பிளாக்டு கிரெடிட். இதுக்கு பேர் என்னது? ineligible மோட்டார் வெஹிக்கிள். ஐடிசி அவைல் பண்ண முடியாது. பட் இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கு. எக்ஸப்ஷன் என்ன எக்ஸப்ஷன் இருக்கு? First exception. Example, Kun Hyundai, Chennai, purchasing Hyundai cars from Hyundai. And Kun Hyundai will make a sale to end customers. So what here Kun Hyundai is doing? They are doing further supply. இங்கே பார்த்தீங்கன்னா கார் வாங்குறாங்க ஹுண்டாய் கிட்டேருந்து. ஹுண்டாய் இஸ் அ மேனுஃபேக்சரர், குன் ஹுண்டாய் இஸ் அ டீலர். ஃபர்தராக டேக்ஸபிள் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் கேன் குன் ஹுண்டாய் அவைல் ஐடிசி? வாட் டு யூ திங்க்? எஸ், அது ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன். என்னது? மேக்கிங் ஃபர்தர் சப்ளை ஆஃப் சச் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். எக்ஸாம்பிள் ட்ரேடர் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். கிளியர்? இதுவே கஸ்டமர் எடுக்க முடியுமா? நோ. குன் ஹுண்டாய் கேன் அவைல் ஐடிசி. குன் ஹுண்டாய்க்கு திஸ் இஸ் நாட் அ பிளாக்டு கிரெடிட். கரெக்டா? இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன்ல இன்னொன்று. சப்போஸிங் இது அமெண்ட்மெண்ட் கிளாரிஃபிகேட்டரி நேச்சர். கிளாரிஃபிகேட்டரி அமெண்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கிளாரிஃபிகேட்டரி அமெண்ட்மெண்ட்? டெமோ வெஹிக்கிள் வருதா? கரெக்ட். இப்போ குன் ஹுண்டாய்க்கு வந்து ஹுண்டாய் மேனுஃபேக்சரர் வந்து என்ன கொடுப்பாங்க? புதுசாக ஓகே வென்யூ கார் இது இருக்குது, இது வந்து டெமோ வெஹிக்கிள், நீங்கள் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து அதை யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக டெமோ வெஹிக்கிள் கொடுப்பாங்க. இந்த டெமோ வெஹிக்கிள்க்கும் தே வில் பே சம் அமௌண்ட் இல்லையா?
அதுக்கு அந்த டெமோ வெஹிக்கிளுக்கான ஐடிசியை குன்ஹுண்டாய் அவைல் பண்ண முடியுமா அப்படின்றதான் கொஸ்டின். அமெண்ட்மெண்ட் எனிவேர் இந்த எம்சிக்யூ இல்லை வந்து ஜிஎஸ்டி டாக்ஸபிள் கிராஸ் லைபிலிட்டி கம்ப்யூட் பண்ணுறதுக்கு கேட்கும்போது நடுவில் வந்து வைக்கலாம் அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த டெமோ வெஹிக்கிளுக்கான ஐடிசி அவைல் பண்ண முடியுமா, இதுக்கு தான் கிளாரிஃபிகேஷன் யார் கொடுத்துருந்தாங்க? எஸ், இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் சர்க்குலர் நம்பர் 231 2024 dated 10/9/2024. என்ன கிளாரிஃபிகேஷன்? A demo vehicles are used by authorized dealer. Who is authorized dealer in our example? Hyundai. To provide trial run and to demonstrate features of the vehicle to potential buyer. Who are the potential buyer? You and me. Correct? It helps the potential buyer to make a decision to purchase a particular kind of motor vehicle. ஸோ நம்ம ட்ரையல் ரன் ஓட்டி பார்த்து அதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது? டெமோ வெஹிக்கிள் ஹெல்ப் பண்ணுது. தேர்ஃபோர் as a demo vehicle promote sale of similar type of motor vehicle. ஸோ டெமோ வெஹிக்கிளோட வேலை என்ன? இங்க சிமிலர் வெஹிக்கிள்ஸை சேல் பண்ணுறதுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது? எஸ், they can consider to be used by the dealer for making. இதுதான் கீவேர்டு. அதனால இந்த டெமோ வெஹிக்கிளில் நீங்கள் எப்படி பண்ணலான்னா ஃபர்தர் சப்ளைக்கு அந்த டெமோ வெஹிக்கிள் வந்து டீலருக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப் பண்ணுது. ஸோ யூஸ்டு பை அ டீலர் ஃபார் மேக்கிங் ஃபர்தர் சப்ளை ஆஃப் சச் மோட்டார் வெஹிக்கிள். அக்கார்டிங்லி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டெமோ வெஹிக்கிள்ஸ் இஸ் நாட் பிளாக். கிளியர். ஸோ டெமோ வெஹிக்கிளுக்கான ஐடிசி நாட் அ பிளாக்டு கிரெடிட் அண்டர் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் முடிச்சிட்டோம். Second exception, motor vehicles less than or equal to 13% generally blocked credit. First exception, doing further supply demo vehicle not a blocked credit. Next, second exception, papma, making taxable supply of transportation of passengers. ஃபாஸ்ட் ட்ராக் இந்த மாதிரி வந்து டாக்ஸி சர்வீசஸ் ஃபர்தர் சப்ளை ஆஃப் பர்சஞ்சர்ஸுக்கு வந்து டாக்ஸபிள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அந்த காரை யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நாட் அ பிளாக்டு கிரெடிட். சி, ட்ராவல் ஆப்ரேட்டர் ஆஃபரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். ஸோ ட்ராவல் ஆப்ரேட்டர்ஸ் வாங்குற காருக்கு என்ன ஐடிசி? தே கேன் அவைல் பிகாஸ் தே ஆர் ப்ரொவைடிங் outward taxable supplies. Point number 3, making third point number 3 means third exception, making taxable person for imparting training on driving such as motor vehicles, driving school. Okay, driving school. காரை வாங்கி டிரைவிங் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் நாட் அ பிளாக்டு கிரெடிட். ஜென்ரலி ஓகே, கமான் ஜென்ரலி ரிவைஸ் பண்ணலாம். ஜென்ரலி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் used for what? Transportation of persons. Motor vehicles plus transportation of persons. Motor vehicles plus transportation of persons plus seating capacity less than or equal to 13%. Less than or equal to 13% is blocked credit. But there is a exception. In an exception number 1, further supply of service. அந்த காரை வாங்கி திருப்பி காரை விற்கிற business. Point number 2, மேக்கிங் டாக்ஸபிள் சப்ளை ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சஞ்சர்ஸ். அந்த காரை வாங்கி என்னது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுறது. 3வது, அந்த காரை வாங்கி எதுக்கு? இம்பார்ட்டிங் ட்ரைனிங், டிரைவிங் ஸ்கூல் நடத்துறது. ஸோ இந்த 3 கேசஸ்லையும் எக்ஸப்ஷன். இந்த எக்ஸப்ஷன் கேசஸில் ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா, அகெயின் நான் இங்கே வந்து பாயிண்டாகவே பிரித்து சொன்னேன். மோட்டார் வெஹிக்கிள் ப்ளஸ் transportation of person. So how about transportation of goods? Blocked credit listல கொடுத்திருக்கா? blocked credit listல கொடுக்கல. எனக்கு blocked credit listல motor vehicles for transportation of persons மட்டும் தான் இருக்கு. goods வந்து blocked credit listல கொடுக்கலனா is it a blocked credit? No. So
நான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸுக்காக இப்போ பயன்படுத்துகிறேன். உதாரணத்துக்கு சிசி டாமினோஸ் பீஸா எடுத்துக்கலாம். டாமினோஸ் பீஸா என்ன பண்ணுறாங்க, குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு பைக்கு, அந்த பைக்குக்கு பின்னாடி பாக்ஸ், அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸுக்கா? அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பாக்ஸுக்குள்ள பர்சனை போட்டால் கொண்டு போக முடியும்? நோ, தட் இஸ் நாட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன்ஸ், தட் இஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, பைக் மோர் தேன் 25cc, கரெக்டா? ஸோ அந்த பைக்கை யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் கம்ஸ் அண்ட் மோர் தேன் 25cc ஈவன் தோ இட் இஸ் லெஸ் தேன் 4-wheeler அப்படின்னா கூட என்னது, மோட்டார் வெஹிக்கிள். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் இப்படி தான் நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணும். ப்ளஸ் மோட்டார் வெஹிக்கிள் என்ன பண்ணுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸுக்கு யூஸ் பண்ணல, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் குட்ஸுக்கு யூஸ் பண்ணுது. கேன் ஐடிசி அவைலபிள்? எஸ், தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். பிளாக்டு கிரெடிட்னு சொல்லலை, யூ கேன் அவைல் ஐடிசி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ITC and motor vehicles ineligible. Motor vehicle used for transportation of goods, dumpers, tippers used for any purpose is allowed. குட்ஸ் மூமெண்ட்டுக்காக ஃபேக்ட்ரியில் வந்து டம்பர்ஸ் வாங்குறாங்க, டிப்பர்ஸ் வாங்குறாங்க, வேற குட்ஸ் மூமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற என்ன வண்டி நீங்கள் வாங்கினாலும் that you can take ITC. பட் ஒரே ஒரு இதுக்கு தான், என்னது, transportation of persons. Don't forget this. Okay? Yes. Next. ஹெட்டிங்ல என்ன பார்த்தோம்? மோட்டார் வெஹிக்கிள்ஸ் கவர் பண்ணிட்டோம். இப்போ அதர் கன்வேயன்ஸ் எதை சொல்றாங்க? வெசல்ஸ், ஏர்கிராஃப்ட். Vessels and aircraft. Vessels and aircraft oda ITC generally blocked. Okay. Vessels and aircraft oda ITC generally blocked. But adukku exception irukku. Enna exception irukku? Making further taxable supply. Correct? X is a manufacturer, Y is a dealer, Z is a customer. When X sells vessel to Y, can Y avail ITC? Yes, because he is going to do further supply of service. கரெக்டா? அதே மாதிரி தான் ஏர்கிராஃப்ட்டுக்கும். ஸோ ஜென்ரலி வெசல்ஸ் ஆர் ஏர்கிராஃப்ட் ஆர் பிளாக்டு கிரெடிட். பட் exception number 1, they are making further taxable supply, that too further taxable supply of services இருந்ததுன்னா வெசல் அண்ட் ஏர்கிராஃப்ட் வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, வெசல் ஏர்கிராஃப்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சஞ்சர்ஸ் யூஸ் பண்றாங்க, அப்போ ஐடிசி எடுத்துக்கலாமா? எஸ். பாயிண்ட் நம்பர் 3, இம்பார்ட்டிங், ட்ரைனிங், நேவிகேட்டிங் சச்சஸ் வெசல். ரெண்டாவது, இம்பார்ட்டிங், ட்ரைனிங் அண்ட் ஃப்ளையிங். ஸோ நேவிகேட்டிங், ஃப்ளையிங், இம்பார்ட்டிங், ட்ரைனிங் அங்கே மாதிரி தான், மோட்டார் வெஹிக்கிள் மாதிரி தான். எஸ், exception, ITC avail. Next, transportation of goods அங்க மாதிரியே தான். So vessel and aircraft transportation of goods யூஸ் பண்றீங்கன்னா ITC allowed. Next. General insurance, service, repair, maintenance relating to ineligible motor vehicle. Already பார்த்தோம்ல, first ineligible motor vehicle, vessel, aircraft. So ineligible motor vehicle, vessel, aircraft க்கு blocked creditனா இந்த வெஹிக்கிள்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுவீங்களா? இந்த வெஹிக்கிளை ரிப்பேர் பண்ண கொண்டு கொடுப்பீங்களா? இந்த சார்ஜஸுக்கு அவங்க ஜிஎஸ்டி போடுவாங்களா? இந்த ஜிஎஸ்டியும் பிளாக்டு கிரெடிட். கிளியர்? பிளாக்டு கிரெடிட். பட் இஃப் இட் இஸ் எலிஜிபிள் மோட்டார் வெஹிக்கிள் தட் இஸ் யூஸ்டு ஃபார் குட்ஸ், இல்லை டிப்பர்ஸ், டம்பர்ஸ் அது மாதிரி, இல்லை வெசல்ஸ் யூஸ்டு ஃபார் இம்பார்ட்டிங், ட்ரைனிங் யூஸ் பண்ணுறீங்க, ஏர்கிராஃப்ட் எதுக்காக? குட்ஸுக்காக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேஸில் கவர் ஆகி எலிஜிபிள், ஐடிசி வந்து எலிஜிபிள்னா, ஐடிசி எலிஜிபிள்னா அப்போ இந்த சர்வீசஸ், ஜெனரல் இன்சூரன்ஸுக்கு போடுற ஜிஎஸ்டியும் எலிஜிபிள், ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு வர ஜிஎஸ்டியும் எலிஜிபிள். ஸோ பிரின்சிபலா மோட்டார் வெஹிக்கிள் கிரெடிட், வெசல் கிரெடிட், அப்புறம் ஏர்கிராஃப்ட் கிரெடிட். எக்ஸப்ஷன்ல வருது நாட் பிளாக்டுனா இதுவும் ஜெனரல் இன்சூரன்ஸ், சர்வீசிங், ரிப்பேர்ஸ், மெயின்டெனன்ஸோட ஐடிசியும் ஜிஎஸ்டியும் நாட் பிளாக். இது பிளாக்டுனா இதுவும் பிளாக். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே.
Next. Generally, leasing, renting or hiring of motor vehicles, vessels or aircraft on which ITC is blocked. எதுக்கா லீசிங் கொடுக்கிறது, ரெண்டிங் ஆர் ஹைரிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். மோட்டார் வெஹிக்கிள்னா என்னன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெசல்ஸ் ஆர் ஏர்கிராஃப்டை வந்து லீஸுக்கோ ரெண்டுக்கோ ஹையருக்கோ கொடுத்தீங்கன்னா என்னது, ஐடிசி பிளாக்டு. பட் இங்கேயும் எக்ஸெப்ஷன் இருக்கு. வாட் ஆர் த எக்ஸெப்ஷன்? எக்ஸெப்ஷன் நம்பர் ஒன் எதுக்கு? சர்ச் சர்வீசஸ் when used for making an outward taxable supply and same category of services or as an element of taxable composite supply. Further outward taxable supply பண்றதுக்காக லீசிங்கோ ஹைரிங்கோ ரெண்டிங்காக எடுக்கிறீங்கன்னா அந்த லீசிங்ல வர லீசிங் சார்ஜஸ்ல வர ஜிஎஸ்டி, ரெண்டிங் சார்ஜஸ்ல வர ஜிஎஸ்டி என்ன பண்ணிக்கலாம், ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸ் ஓன்ட் கார் is giving for a lease to Y, கரெக்டா? லீஸ் டு ஒய். இதுக்கு வந்து இந்த லீசிங்க்கு வந்து அசியூமிங் எக்ஸ் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் பர்சன், இந்த லீசிங்க்கு வந்து என்ன போடுறாரு, ஒரு 1000 rupees சார்ஜ் பண்ணுறாரு, கரெக்டா? 1000 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. கேன் ஒய் அவைல் ஐடிசி? Generally Y cannot avail ITC, but it depends on exception. What is the exception? Further, if Y is supplying outward taxable supply னு வச்சுக்கோங்களேன், Y பில் ரைஸ் பண்றாருல, அந்த பில் ரைஸ் பண்றது வந்து taxable supplyக்காக இருந்ததுன்னா அப்போ ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். That is outward taxable supply of the same category of service. அது இம்பார்ட்டன்ட். ஸோ பாயிண்ட் நம்பர் என்ன, Y need to provide outward taxable supply பிளஸ் எதுக்காக, சேம் கேட்டகரி ஆஃப் சர்வீசஸா இருக்கணும். அப்படி இல்லைன்னா, சேம் கேட்டகரி ஆஃப் சர்வீசஸ்க்கு இல்லைன்னா டாக்ஸபிள் காம்போசிட் சப்ளை இல்ல மிக்சட் சப்ளை அவர் பண்ணா கூட ஓகே. டாக்ஸபிள் காம்போசிட் சப்ளை மிக்சட் சப்ளை பண்ணா கூட ஓகேன்னா எப்படி சொல்றீங்க சார் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒய் வந்து பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு, நீங்க வந்து எங்க மீனம்பாக்கத்துல வந்து ஏர்போர்ட்ல வந்து ஃபிளைட்ல வந்து இறங்குறீங்க, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல புக் பண்ணிருக்கீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு காம்போ பேக் தராங்க. அந்த காம்போ பேக்ல எங்க, இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் எங்க இருக்கு, நுங்கம்பாக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த காம்போ பேக்கின் படி உங்களை ஏர்போர்ட்ல இருந்து மீனம்பாக்கத்துல இருந்து நுங்கம்பாக்கத்துல வந்து டிராப் பண்றதும் என்னது இந்த காம்போல ஆடட், விச் மீன்ஸ் என்னது, பிரின்சிபல் சப்ளை என்னது, ஹோட்டல் ஸ்டே. மெயினா பிரின்சிபல் சப்ளை என்னது, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து என்னது, காம்போ. ஸோ இது என்னது, காம்போசிட் சப்ளை, கரெக்டா? காம்போசிட் சப்ளை. ஸோ ஃபர்தர் அவர் உங்களுக்கு ஹோட்டல் பில் தரும்போது அதில் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவார் இல்லையா, சார்ஜ் பண்றாருன்னா he can avail ITC on leasing, renting, hiring of motor vehicle, vessel or aircraft. இதுதான் எக்ஸெப்ஷன் நம்பர் 1. எக்ஸெப்ஷன் நம்பர் 2 என்னது, சர்வீசஸ் provided by employer to his employees under statutory obligation. Mr. X is a registered person. He is running a cab name called Freedom Cabs. Okay, he rented கரெக்டா? சரி, ரெண்டிங்கோ இல்லை லீசிங்கோ இவர் வந்து அம்பத்தூரில் ஆம்பிட் ஐடி பார்க்கில் இருக்கிற சிஎம்ஏ சிஜிஎம்முக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இதுக்கு வந்து சின்ஸ் ஹி இஸ் எ ரெஜிஸ்டர்ட் பர்சன், இவர் என்ன சார்ஜ் பண்ணுறாரு, பில்ல ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றாரு, கரெக்டா? இப்போ இந்த சிஎம்ஏ சிஜிஎம் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2019 இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, 8 மணிக்கு மேல ஏதாவது விமன் எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க கம்பெனிஸ்ல இல்ல ஃபேக்டரிஸ்லனா அவங்க கேப் ஃபெசிலிட்டி கொடுக்கணும், கரெக்டா? அதுக்காக தான் இந்த கேபே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டுக்கோ லீஸுக்கோ எடுத்திருக்காங்க. அப்போ இட் இஸ் எ ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன். யாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் படி ஸ்டாட்யூட்டரி ஆப்ளிகேஷன், மேண்டேட்டரியா கேப் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டாட்யூட்டரி application இருந்ததுன்னா ITC avail பண்ணலாமா CMA CGM? Yes, they can avail ITC. But if there is no statutory obligation, சும்மா டைரக்டர்ஸ் போறதுக்காக ஃப்ரீடம் கேப்ஸ்ல இருந்து வந்து கேப் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ரெண்டல் சார்ஜஸ், ஹையர் சார்ஜஸ் பே பண்றாங்கன்னா அதுக்கு ஃப்ரீடம் கேப்ஸ் GST சார்ஜ் பண்ணாங்கன்னா can CMA CGM avail ITC? No, definitely it should be a என்னவா இருக்கணும்,
எஸ் எஸ் ஸ்டாட்டுட்டரி அப்ளிகேஷன் இருந்தால் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் ஐசிஐ மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணலாம். ஐடிசி அண்ட் கார்ஸ் பர்ச்சேஸ்ட் பை மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார் அஃபிஷியல் யூஸ். எஸ் அஃபிஷியல் யூஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் persons less than or equal to 13%, whether it is a block. Yes, it is a blocked. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சஞ்சர்ஸ், அதுக்கு நீங்கள் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேசஸ் தான் எக்ஸெப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் பர்சன் யூஸ், அஃபிஷியல் யூஸ்க்கு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கலெக்ட் பண்ணுவீங்களா? நோ, இட் இஸ் அ பிளாக் கிரேட் அண்ட் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5. நெக்ஸ்ட் கார் டீலர் குன்ஹுண்டாய் என்ன பண்ணலாம்? ஐடிசி அவைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடிசி அண்ட் கார்ஸ் பர்ச்சேஸ் பை கம்பெனி என்கேஜிங் இன் ரெண்டிங் அவுட் ஆஃப் கார்ஸ் further supply, ITC avail. ITC and car purchase by car driving school, imparting driving school, ITC allowed. Buses more than 13 persons, ITC allowed. Next ITC on trucks purchased for transportation of goods. Already we discussed. Goods transport பண்றதுக்கு ட்ரக், டிப்பர்ஸ் என்ன நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் என்னது ITC அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏர்கிராஃப்ட், எது அஃபிஷியல் யூஸ் ஆஃப் CO, ITC இஸ் பிளாக். ஏர்கிராஃப்ட் பர்ச்சேஸ் பை த ஏவியேஷன் ஸ்கூல், எதுக்கு இம்பார்ட்டிங் ட்ரைனிங், கேன் ITC can be available. Next, general insurance taken on car used by the employees official purpose காரை யூஸ் பண்றாங்க, அதுக்கு வர ஜெனரல் இன்சூரன்ஸ் ITC அவைல் பண்ண முடியுமா? முடியாது. இதுவே அந்த காரை ஃபர்தர் டாக்ஸபிள் சப்ளை யூஸ் பண்றீங்க, அப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதுக்கு ITC அவைல் பண்ண முடியுமா? முடியும். இந்த ரெண்டுத்துக்கு பைஃப்ரிகேஷன் should be clear. ITC and repairs and maintenance same car blocked credit, அப்போ repairs and maintenance service வர GST blocked credit. கார் எக்ஸெப்ஷன்ல unblocked credit, அப்ப repairs and maintenance வர என்னது GST is not blocked. கரெக்டா? ITC and general insurance services taken on car manufactured by a car manufacturing company is allowed because car manufacturing company going to do further supply. A business jet purchased for official travel of the company's director is obviously it is blocked. Hopefully இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணால் 1.5 ஸ்பீடில் வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸ், அவுட்டோர் கேட்டரிங், ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸோட பிளாக்டு கிரெடிட் என்ன, எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜான்வரி 26 அட்டெம்ப்ட், அப்புறம் செப்டம்பர் 25 அட்டெம்ப்ட் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெகுலர் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாகர்கோவிலில் ஏப்ரல் 23, 2025 அன்னையிலேருந்து. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரிக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.